இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தி நெகேமியா கேள்விப்படுகிறான். நெகேமியா ராஜாவின் அரண்மனையிலே பந்தி பரிமாறுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த செய்தி கேள்விப்பட்ட போது அவன் தேவ சமூகத்தில் சில நாட்கள் உட்கார்ந்து துக்கித்து உபவாசித்து அழுகிறான். அதன் பிறகு அவனுடைய கடமை செய்ய வருகிறான். ராஜாவுக்கு பரிமாறி கொண்டிருக்கும் போது அவனுடைய முகத்தில் அந்த துக்கம் வெளிப்படுகிறது. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, கேட்கிற காரியம்தான் இது. நீ கேட்கிற காரியம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? இப்படி அதிகாரத்தில் இருக்கிற ஒருவர் கேட்டதும் உடனே நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறான். நாம் யாரை நம்புகிறோமோ அவரை தான் நம்முடைய கண்கள் முதலாவது தேடும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இங்கே நெகேமியாவை பார்த்தீர்களா? ராஜா எனக்கு ஏதாவது செய்வார் என்று நம்பவில்லை. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியினாலே எனக்கு இங்கே தயவு நிச்சயமாய் கிடைக்கும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் நம்பிக்கை. ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்னவென்று கேட்டதும் அவருடைய கண்கள் உடனே ராஜாவை பார்க்கவில்லை, ராஜாவை இப்படி கேட்க வைத்த தேவனை நோக்கி பார்க்கிறது. நாம் யாரை நம்புகிறோம்? நாம் யாரை நம்புகிறோமோ அவரிடத்தில் தான் நம்முடைய காரியத்தை முதலாவது சொல்லுவோம். 1வது அதிகாரத்திலே நெகேமியா இந்த காரியத்தை முதலாவது கர்த்தரிடத்திலே தான் சொல்லுகிறான். யாரை நம்புகிறோமோ அவரை தான் நாம் முதலாவது நோக்கி பார்ப்போம். இங்கே ராஜா இப்படி கேட்டதும் நெகேமியா உடனே ராஜாவை பார்க்கவில்லை, அவன் அந்த இடத்திலேயே தேவனை தான் நோக்கி பார்க்கிறான். நாம் முதலாவது தேடுகிறதும் முதலாவது நோக்கி கூப்பிடுகிறதும் யாரை என்றால், நாம் யாரை நம்புகிறோமோ அவரை தான். எல்லாரையும் போய் பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவர், எல்லார்ட்டையும் போய் கேட்டுட்டு கடைசியில் ஆண்டவரிடம். இந்த நிலை தானே நம்ம அநேகருக்கு தொடர்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமான முதல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதலாவது உங்கள் கண்களை அவரிடத்துல ஏறிடுங்க. அவர் ஒத்தாசை அனுப்பாமல் எந்த ஃபேவரும் நமக்கு இங்கே கிடையாது. இதுதான் உண்மை. இதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எவ்வளவு அழகாய் ஒத்தாசை அனுப்பினார் பார்த்தீர்களா? இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிற அளவுக்கு வேண்டிய கிருபைகளை, அதற்கான அனுகூலத்தை, எதிர்ப்புகள் இருந்தும் நெகேமியாவின் கையை பலப்படுத்தி கர்த்தர் செய்ய வைத்தார் அல்லவா? அப்படியே உங்களுக்கு செய்ய வைப்பார். கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை நம்புவதின் அடையாளம் என்ன? என் காரியத்தை முதலாவது நான் அவரிடத்துல தான் சொல்லுவேன். என் காரியங்களுக்காக முதலாவது அவர் சமூகத்தை தான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நம்ம இந்த அனுபவத்திலே நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி திருத்தின உங்க கிருபைகளுக்காக நன்றி. உண்மையே நம்பி உண்மையே சார்ந்திருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.